மின்சார வாகனம் தான் தற்பொழுதெல்லாம் அதிகமாக விற்பனை ஆகிட்டு வருது. எதிர்காலத்தில் மின்சார வாகனம் தான் இருக்க போகுது. சாலைகளில் மின்சார வாகனம் தான் இருக்க போகுது. பெட்ரோல் வண்டியே இல்லாமல் போகலான்ற வாய்ப்புகளும் நிலவிட்டு வருது. இப்படி இருக்கும் காலத்தில் அனைத்து நிறுவனங்களுமே மின்சார வாகன உற்பத்தியில் ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில் ஓலா ஏற்கனவே மின்சார வாகனத்தை சந்தையில் அறிமுகப்படுத்திட்டாங்க. தற்பொழுது அவங்க மின்சார ஸ்கூட்டர் இல்லாமல் மின்சார வாகனம் பைக்குமே அறிமுகப்படுத்திட்டும் வராங்க. அதன்படி ஓலா S1 ப்ரோ ஸ்கூட்டரை ஒரு முறை நம்ம ரீசார்ஜ் செஞ்சோன்னா முழுமையாக ரீசார்ஜ் செஞ்சோன்னா 195 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியதாகவும் இதை வடிவமைச்சும் இருக்காங்க. இதில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மற்றும் ஆன்டி தெஃப்ட் லாக்கிங் சிஸ்டம், ப்ளூடூத் இணைப்பு இது போல் வசதிகளுமே இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் 7 இன்ச்சு டச் ஸ்க்ரீனும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓலா S1 ப்ரோவில் 5.5 கிலோவாட் மிட் டிரைவிங் IBM மோட்டார் பொருத்தப்பட்டிருக்கு. இது 11 கிலோவாட் பிக் பவரை உருவாக்கும் திறனும் கொண்டிருக்கு. இதில் 4 கிலோவாட்ஸ் அவர் பேட்டரி லித்தியம் அயன் பேட்டரியும் இதில் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஓலா S1 ப்ரோவுக்கு 8 வருட வாரண்டியும் கொடுக்குறாங்க. இதில் கொடுக்கப்பட்டிருக்க பேட்டரி 4 கிலோவாட்ஸ் அவர் பேட்டரின்றதுனால 195 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு மைலேஜ் தரக்கூடியது. அதிகபட்சமாக 120 கிலோமீட்டர் வரைக்கும் வேகத்தில் நம்ம செல்லக்கூடியதாகவும் இருக்குது. இதில் முன்புறம் மற்றும் பின்புறத்தில் 2 பக்கமே டிஸ்க் பிரேக் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் முன்புறத்தில் ட்வின் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் பின்புறத்தில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதனால் மேடு பள்ளங்களில் ஏறி இறங்கும் பொழுதும் அதிக அளவுக்கு நம்மளுக்கு முதுகு வலி இல்லாமலும் இருக்கும். அதே போல் கரடு முரடான சாலைகளில் கூட சுமூகமாக பயணிக்கும் மக்களும் இருக்கும். ஓலா S1 ப்ரோவோட எக்ஸோரூமோட விலை பார்த்திங்கன்னா 1,15,000 ரூபாயாக இருக்குது. இப்படி நம்ம முழு தொகையை கொடுத்து வாங்காதனாலும் வாங்கலாம். அப்படி நம்மக்கிட்ட முழு தொகை இல்லை அப்படின்னா வெறுமனே 12,000 முன்பணமாக நம்ம செலுத்திக்கொள்ளலாம். மீதம் இருக்கிற தொகையை நம்ம மாதம் மாதம் கட்டிக்கொள்ளும் வகையிலும் இவங்க EMI மூலமாக வண்டியை தராங்க. அப்படி நம்ம EMI மூலமாக தரும் பொழுது மாதத்துக்கு நம்ம செலுத்த வேண்டிய தொகைன்னு பார்த்திங்கன்னா 3,480 ரூபாய்க்கு இருக்கும். இதற்காக வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா 9.7% வட்டியாக இருக்கும். இந்த EMI தொகைன்றது 3,480ன்றது 3 வருடத்துக்கு நம்ம செலுத்த வேண்டியதாக இருக்கும். 3 வருடத்தில் அப்படி செலுத்தும் பொழுது 1,08,224 ரூபாயை நம்ம செலுத்த வேண்டியதாக இருக்கும். நம்ம 12,000 ரூபாய் முன்பணம் செலுத்திட்டோம்னா மீதம் இருக்கிற தொகையான 1,08,324 3 வருட காலத்திற்கு 9.7% வட்டியில் மாதம் 3,480 ரூபாய் நம்ம செலுத்த வேண்டியதாக இருக்கும். என்னதான் இவங்க மைலேஜ் அதிகமாக தரக்கூடிய வகையிலும் அதிகமாக ஸ்பீடில் செல்லக்கூடிய வகையிலும் வடிவமைத்திருந்தாலுமே இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்ட நிலையில் தான் தற்பொழுது வரைக்கும் இருந்துட்டு வருது. நிறைய பேர் இந்த ஸ்கூட்டரை பயன்படுத்திட்டு வராங்க. ஒரு சிலர் இந்த ஸ்கூட்டரில் நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் இந்த ஸ்கூட்டரை நன்றாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்படி மக்களிடையே முரண்பாடான கருத்துக்களும் நிறைவேற்றி தான் வருது. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இவங்க பெரிய பெரிய நிறுவனங்களான ஹீரோ, ஹோண்டா, டிவிஎஸ் இது போல் நிறுவனங்களோட சர்வீஸ் மாதிரி ஓலா நிறுவனம் கிடையாது. ஏன்னா இவங்க ஆரம்ப கட்ட வளர்ச்சியில் இருக்கிறதுனால சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இவங்கக்கிட்ட நிறையவே லேக் இருக்குது. இதை அவங்க சரி செய்யும் வகையில் தற்பொழுது மும்முரமாக இறங்கிட்டு வந்தாலும் இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் அவங்க சரி செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் இந்த ஸ்கூட்டரை பயன்படுத்தும் போது ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் நன்றாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா சர்வீஸுக்கு 2-3 நாள் எடுக்கிறாங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. இப்படி முரண்பாடான கருத்துக்கள் இருக்கிறதுனால இந்த ஸ்கூட்டரை வாங்கணும்னு நினைக்கிறவங்க சிறிது காலம் பொறுத்திருந்து அதன் பிறகு வாங்கலாம். இந்த பிரச்சனைகள்லாம் அவங்க சரி செஞ்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வாங்கலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பித்த தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கணும். நன்றி, வணக்கம்.